ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சு, பாட்னி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, சுவாலஜி கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ப்போம். இதை மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்க எல்லாரும். அதுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் படித்தா போதும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இதை தாண்டி வர வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். Second question zone refining process. Third question Van Arkel method. இந்த மூணு கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் ஃபஸ்ட் லெசனில். தென் செகண்ட் லெசன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஜியலைட். டிஃபரன்ஷியேட் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். இதை மட்டும் படித்தா போதும். லெசன் 3 கிவ் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் HNO3 N2O5 H3PO4 PH3 H3PO3. ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ் டிஃபரன்ஷியேஷன். ஸோ லெசன் 3 இந்த 2 கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். Then lesson 4 oxidation state of 3D elements. Explain lanthanoid contraction. Compare lanthanoids actinides. Lesson 4 இந்த 3 கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். Then lesson 6 differentiates crystalline solid and amorphous solid. Packing efficiency of simple cubic, body center cubic, face center cubic. 3 இதுக்குள்ள பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்துங்க. 3 தனித்தனியாக 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் ஸ்டாக்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இரண்டே பார்க்கும்போது 2 புக் பேக்கு. இது அடிஷ்னலாக இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் ஒன்று இருக்கும், அதை வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. Then lesson 7 இதில் வந்து rate constant for zero order reaction, first order reaction, half life period for zero order reaction, first order reaction. இந்த 4 கொஸ்டினில் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆர்டர்னு ஃபஸ்ட் ஆர்டர் தனித்தனியாக 5 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் ஆஃப் லைஃப் பீரியட் ரெண்டையும் சேர்த்து வேணால் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் தனித்தனியாக கேட்கும்போது 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் ஒரு சம் மாதிரி ஒரு கொஸ்டின் ப்ரூவ் த டைம் டேக்கன் ஃபார் 99.9% கம்ப்ளீஷன் இஸ் 10 for 50%. நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொலிஷன் தியரி ஆஃப் பயோமாலிகுலர் ரியாக்ஷன். Lesson 8 Ostwald dilution law. Relation between pH and pOH. Differentiate Lewis acid and base. Anderson equation. Lesson 8 நாலு மட்டும் பார்த்துங்க. Lesson 11 இதெல்லாம் எல்லாரும் என்ன படிக்கணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்க. இதில் லூகாஸ் டெக்ஸ், விக்டர் மேயர் மெத்தட், ஸ்டேஃபர்ட்ஸ் ரூல், இது 3 மட்டும் படிச்சுங்க. 3 தாண்டி வர வாய்ப்பு இல்லை. Lesson 12 uses of aldehydes and ketone, aldol condensation, mechanism of Carnian equation. இது 3 மட்டும் 12th லெசனில் படிச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கல்வி கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.